ஹாய் மக்களே, இன்றைக்கி கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியில் ஒரு செம்மையான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதை விட பாதியாக சீரகம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். பட்டை கிராம்பை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால் இந்த டைமில் நான் ஆயிலில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும்னால நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறோம். தக்காளி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கலக்கி கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த டைம் சிக்கனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிட்ஸ் சிக்கனை வேக வைக்கிறோம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் தண்ணி விட்டுருக்குது சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பெப்பர் மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். பெப்பர் மசாலாவை இந்த சிக்கனோட ஒன்றா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிட்ஸ் விட்டு எடுங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எப்படி ஆயில் பிரிஞ்சு வந்துருக்குது பார்த்தீங்களா? சரி, இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். வாங்க சாப்பிட்லாம்.